கர்நாடகா காவிரி வனப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் 3 வேட்டைக்காரர்கள் பலியாகியிருக்கிறார்கள் அப்படிங்கிற முக்கிய தகவலை நம்ம பார்க்கிறோம். விவரங்களோட செய்தியாளர் பாரதி ராஜா இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். பாரதி ராஜா, வணக்கம். என்ன நடந்தது இந்த சம்பவத்தில்? மேலும் விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். கண்டிப்பாக கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. சாம்ராஜ் நகர் மாவட்டத்தின் அனூர் தாலுகாவுக்கு உட்பட்ட காவிரி வனவிலங்கு சரணாலயத்துல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. இன்னைக்கு காலையில அந்த பகுதியில, அங்க இருக்கக்கூடிய வனப்பகுதியில ஒரு 4 பேர் வனவிலங்கை வேட்டையாடி, அதாவது மானை வேட்டையாடிதான் சொல்லப்படுறாங்க. ஆனா இது இன்னும் தகவல் உறுதி செய்யப்படல. வனவிலங்கு தான் வனத்துறை அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. வேட்டையாடி அந்த இறைச்சியை அறுத்து பங்கிட்டு கொண்டிருந்த போதுதான் வனத்துறையினர் அவர்களை சூழ்ந்திருக்கிறார்கள், அவர்களை கைது செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். அப்போது ஏற்பட்ட பிரச்சனையில போலீசாருக்கும் அவங்களுக்கும் துப்பாக்கி சூடு நடந்ததா சொல்லப்படுது. அதாவது வனத்துறைக்கும் அவங்களுக்கும் துப்பாக்கி சூடு நடந்ததா சொல்லப்படுது. வனத்துறை தரப்புல என்ன சொல்லுன்னா, அவங்க தாக்க முயற்சித்தாங்க, அதனால துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் துப்பாக்கியால் சுட்டார்கள், நாங்களும் துப்பாக்கியால் சுட்டோம். அதுல 3 பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த 3 பேர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அந்த வனப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய தோமியார் பாளையம் அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த அந்தோனிசாமி, பீட்டர் மற்றும் குமார் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இன்னொரு நபர் தப்பிச்சு ஓடி இருக்காரு, மஹிமதாஸ். அவரையும் தேடும் பணியில வனத்துறை ஈடுபட்டாங்க. இது ஒரு பக்கம். அப்படின்னா இந்த சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து, அதாவது அவர்கள் வனவிலங்கை வேட்டையாடி இருந்தால் அவரை கைது செய்ய வேண்டும், அவர்கள் ஏன் சுட வேண்டும் அப்படின்னு அந்த குடும்பத்தினுடைய உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றாங்க. வனத்துறை அலுவலகத்தையே அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள், சூறையாடி இருக்கார்கள். சாக்கியா அப்படின்ற பகுதியில் இருக்கிற வனத்துறை கேம்ப் இருக்கு, கேம்ப் அலுவலகம் இருக்கு. அந்த கேம்ப் அலுவலகத்தை அடித்து நொறுக்கி சூறையாடி இருக்காங்க. இதனால் அங்க ஒரு பதற்றமான சூழலானது உருவாகி இருக்கிறது. மேலும் அனூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அது மட்டும் இல்ல, துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஈடுபட்ட அந்த யாரெல்லாம் அந்த ஊழியர்கள், வனத்துறை அதிகாரிகள் இருந்தாலும் அவர்கள் மீது உடனடியாக கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை தெரிவித்து வருகிறார்கள், போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனால் அங்க ஒரு பதற்றமான சூழல் உருவாகி இருப்பதால் அனூர்ல இருக்கிற வனத்துறை அலுவலகத்துக்கு போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்துல சுதந்திர தினமான இன்று அந்த சாம்ராஜ் நகர் பகுதியில ஒரு பதற்றமான சூழல் உருவாவதற்கு இந்த வேட்டைக்காரர்கள் மற்றும் துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாகி இருக்கிறது. அஞ்சலி, உங்களோட தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. துப்பாக்கிச் சூட்டில் 3 வேட்டைக்காரர்கள் பலியாக இருக்கக்கூடிய சம்பவத்தினால இந்த பகுதியே ஒரு பரபரப்பான சூழல் இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா விவரிக்க நாம கேட்டோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.